சில்வர்ஸ்டோன் ஜிபி இன் அ மினிட்னு கூட சொல்ல முடியாது, 2 minutes ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி பீயிங் மேட். F1 படம் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து சனி ஹேஸ் வந்து ஒரு ட்ராமேட்டிக்காக வந்து படத்தில் காமிச்சாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. அதோட ட்ராமேட்டிக்கான ஒரு மேட்டர் நான் சொல்கிறேன். நிக்கோ ஹுல்கென்பர்க் இவர் வந்து P3 முடிச்சிருக்காப்புல சில்வர்ஸ்டோன் ஜிபியில். ஸோ இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 5603 நாட்கள். எவ்வளோ வருஷம்னு பார்த்துக்கோங்க, 15 வருஷம் சம்திங்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் P19 ஸ்டார்ட் பண்ணுறாரு. சன்னி எஸ் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி P3 முடிக்கிறாரு. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டிண்ட் இல்லை, வேற லெவலு. திஸ் இஸ் நாட் அ ட்ரில். ஸோ ரெக்கார்ட்ஸ் ஹேப்பன். பசங்க ஏன் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது. லாண்டோ நாரிஸ் வந்து சில்வர்ஸ்டோனோட மேடன் போடியம் P1 அடிச்சிருக்காப்புல. அட் த சேம் டைம் ஆஸ்கர் பியாஸ்டிக்கு 10 செகண்ட் பெனால்ட்டி கொடுத்தும் P2 முடிச்சிருக்காரு. இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாகவே ஒரு 25 லேப்லலாம் ஓட்ட முடியாத ஒரு சினாரியோ. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்குமே அபேண்டன் பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றும் முடியாது. மேக்ஸ் ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்பின்னை கொடுத்து பின்னாடி P10 போயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து ஆஸ்கர் பியாஸ்டின்னு கூட சொல்லலாம். ஸ்லோ பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணார். அதுக்காக பெனால்ட்டி எல்லாம் கொடுத்தாலுமே வந்து ஓகே. ஹாமில்டன் கண்டிப்பாக போடியமில் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போடியமில் வரல. பட் ஸ்டில் அந்த காரை வச்சுக்கிட்டு டிராக்டர், என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெராரி அந்த டிராக்டரை வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக ஓட்டி பாயிண்ட்ஸில் முடிச்சதெல்லாம் வந்து வேற லெவல்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹல்கன்பர்க் வந்து 234 234 ரேசஸ்க்கு அப்புறமேட்டு போடியமில் முடிச்சிருக்காருங்கிறது வந்துட்டு ஹிஸ்ட்ரி தான். ஃபார்முலா 1ல இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் இருந்து ஒரு போடியம் அடித்த டிரைவர் யாருன்னா ஃபர்ஸ்ட்டு ஹல்கன்பர்க் தான், வேற யாரும் கிடையாது. எப்பவுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரெயின் வந்து வெர்ஸ்டாப்பனோட ஃப்ரெண்டு. ரெயினில் வந்து எல்லா காரும் ஈக்குவல் அப்படி இப்படின்னு. இந்த வாட்டி மேக்ஸ் கிட்ட ஃபாஸ்டஸ்ட் கார் இருந்துச்சு. சூப்பரான ஒரு செட்டப்போட இறங்கினாங்க. ரெயினே ஒரு சொதப்பல் தான் சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜி சொதப்பல். அது வந்து எப்படி சொல்றது, ஓவராலாகவே இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேஆட்டிக்கான ரேஸ் தான். எனக்கு நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் F1 பார்க்குறேன் ப்ரோன்ட்டு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு செம்ம ட்ராமேட்டிக்கான ஒரு சூப்பரான ரேஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்தது வந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. பெல்ஜியம்ல திரும்ப ஆஸ்கர் பியாஸ்ட்ரி P1 அடிப்பாரா மாட்டாராங்கிறத கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. லாண்டோ நாரிஸ் தான் இந்த வருஷத்தோட டிரைவர் சாம்பியன்ஷிப்பான்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மெக்லாரன் தான் இந்த வருஷம் டைட்டில், கன்ஸ்ட்ரக்டர் டைட்டில் அடிக்க போறாங்க. ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூவை முடிச்சுட்டேன் நான். நீங்க கமெண்ட்ல வந்து உங்க தாட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ரேசிங் மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.